வணக்கம். இன்றைக்கி ஒரு கீரை வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தடவை வச்சா திரும்ப திரும்ப அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கணும், அதிக மெயின்டெனன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கீரைகள் தான் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்த முடியும். அந்த வகையில் இது சிலோன் பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஒரு சிலர் பத்தாக்கீரைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பாலக் வெரைட்டி தான். இது திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்திக்கலாம். மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குச்சி மட்டும் உடச்சி வச்சோம் அப்படின்னாலே சூப்பராக வளர்ந்துடும். இந்தளவுக்கு ஒரு 4-5 கணுவு இருக்கிற மாதிரி காம்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈரமான பகுதியில் நல்லா அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவே நல்லா முளைச்சி வந்துடும். வாரத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை தண்ணி விட்டால் மட்டும் போதும். நான் இந்த 2ஆக உடச்சி 2ஐயும் நட்டுறேன். இது வளர்கிறதுக்கு ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் வரும். 3 மாதம் ஆச்சுனாலே நீங்கள் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முத்தி போகிறது அப்படின்னு எதுவுமே கிடையாது. பூ பூத்துச்சுன்னா கூட இந்த கீரை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம பருப்புலேயும் போட்டு கடைஞ்சிக்கலாம், பொரியல் மாதிரியும் செய்யலாம். இது பாருங்கள், நிறைய பூ பூத்துருக்கு. ஆனால் கீரை முத்தி போன மாதிரி இருக்காது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது நம்ம வருஷம் ஃபுல்லாகவே அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு சில கீரைகள் சீசனலில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு கீரைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்று மழைக்காலங்களில் கொஞ்சம் அதிகமாக வளரக்கூடியது, கொஞ்சம் வெயில் காலங்களில் கொஞ்சம் கம்மியாக வளரும். இலைகளும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட்டு வேறு எதுவுமே நமக்கு மாறாது. உரம்னு பார்த்திங்கன்னா தொழு உரம் மட்டுமே வருஷத்தில் ஒரு 2 முறை 3 முறை கொடுத்திங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கீரை வெரைட்டி இது. கடையில் ஒரே ஒரு முறை வாங்கிட்டு நீங்கள் சமைச்சிட்டு அந்த காம்பு மட்டுமே நட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். எனக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு கொடுத்தாங்க. அதிலிருந்து தான் நான் இதை நடவு பண்ணினேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த கீரை கிடைச்சா நட்டு வளர்த்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.